சொன்ன அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லால் சலாம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தாங்க வந்திருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரஜினி சார், விஷ்ணு சார், அப்புறம் வந்து விக்ராந்த் இவங்க எல்லாமே இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ரகுமான் சார் மியூசிக் ஆடியோ லான்ச்சு பார்த்தேன். பயங்கரமாக தரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆடியோ லான்ச். தலைவர் பேசின விஷயம் எல்லாமே பயங்கரமாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க பேசின விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த நம்ம சேனலில் வந்து டீசர் சாங்ஸு எல்லாமே ரிவ்யூவாக இருக்கும், போய் பாருங்கள். டீசர் ரியாக்ஷன் ரிவ்யூவாக இருக்கும், போய் பாருங்கள். பார்த்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. லைக்கா ப்ரொடக்ஷன். உன் பையன் திரும்பி இந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவான். இது இந்த ஆத்தாவால சத்தியம். செம்ம பாட்டுங்க இது. எலெக்ஷன் வரப்போகுது ராஜி, அவங்க ஓட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். திருவிழா கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருது ரொம்ப ஆபத்தானது. இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது. நீங்களே கூட்டம் மதிக்கலனா எப்படி பாய்? மதிக்கலனே ஆசம். ஓ தம என்ட்ரி தலைவர். சூப்பர். ஓ பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. இவன் நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பான். திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் என் பையன் என் பேர பிள்ளைங்க எல்லாம் கூட இருப்பாங்க. நான்லாம் வருஷம் பூரா வாழ்றது 2 நாளைக்கு தாண்டா. எந்த ஊர் சாமியா இருந்தாலும், யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமி தான். ஊர்ல வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கட்டிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் 5 நேரம் நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை நினைச்சியா? பம்பாயில பாய் ஆளே வேறடா. வேற லெவல்ல. மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். லால் சலாம் செம்மையாக இருக்குங்க ட்ரெய்லரு. செம்ம ட்ரெய்லராக ரொம்ப நல்லா இருக்குது. தலைவர் என்ட்ரி எல்லாம் தரோம். செந்தில் சார் பேசுகிற டைலாகாக இருக்கட்டும், அப்புறம் வந்து தலைவர் என்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் வந்து திருவிழா ஒரு பக்கம், அப்புறம் விளையாட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு 2த்தையுமே மையமாக வச்சு ஒரு ஸ்டோரியாக அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப நல்லாயிருக்கு. ரகுமான் சார் மியூசிக், அந்த தேர் திருவிழா சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. நான் ஆடியோ லான்ச் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. நம்ம தலைவர் பேசுனதா இருக்கட்டும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க பேசுனதா இருக்கட்டும், ரகுமான் சார் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஜெயலலிதா செம்மையாக பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் வந்து ஏதோ சம்திங் வேறு லெவல் செய்யும்னு தோணுது. ஏன்னா ரஜினி சாருக்கு அந்த மொய்தீன் பாய் கெட்டப் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாய் வந்து பாம்பேயில் ஏதோ சம்திங் சொன்னார், அந்த டைலாக் செம்மையாக இருந்ததுங்க. தரமான டைலாக் அது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இது வந்து எல்லாமே பேசக்கூடிய திரைப்படமாக இருக்குது. ஒரு திருவிழா பேஸ் பண்ணி, ஒரு விளையாட்டை பேஸ் பண்ணி, அது நடக்கிற பாலிடிக்ஸை பற்றி பேசி, அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த திரைப்படம் வந்து ஒரு படமாக இல்லாமல் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக தெளிவாக பேசுகிற திரைப்படமாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி சார் வேறு லெவல், விஷ்ணு சார் செம்மையாக இருக்காங்க, விக்ராந்த் எல்லாருமே அந்த இதில் கரெக்டாக பயங்கரமாக இருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய மூவி 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ரகுமான் சார் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே தரமாக பயங்கரமாக ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.